நீதிமொழிகள் 12:28 எடுத்து வாசிங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அடுத்து அதோட நிறுத்தல, ஓ ஜீவனும் உண்டு மரணமும் உண்டு அப்படி கிடையாது. தெளிவா சொல்லுது, அந்த பாதையில் மரணம் இல்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:31. பவுல் சொல்றார், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்ப நம்முடைய நீதி யாரு? அப்ப நம்முடைய நீதி இயேசுனா அந்த நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. எத்தனை பேர் இயேசுன்ற பாதையை பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா? அப்ப நீதியின் பாதை நம்ம இயேசுவின் பாதையில ஜீவன் உண்டு. அந்த இயேசுவின் பாதையில என்ன இல்ல? மரணம் இல்ல. ஏங்க நான் ஓப்பனா சொல்றேங்க, யாரெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உட்படாமல் கிரியைகளின் அடிப்படையிலே தேவனிடத்தில் நீதிமான் ஆக வேண்டும் என்று விரும்பாமல் கிருபையின் அடிப்படையிலே நீதிமான் ஆகி நான் தேவனை நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த பாதைக்கு பேரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நீதியின் பாதை. அந்த பாதையில் மறுபடியும் சொல்கிறேன், ஜீவன் உண்டு. அப்புறம் அந்த பாதையில் நானும் கிருபையில் தாங்க இருக்கேன், செத்தாலும் சாவுறேங்க, இருந்தாலும் இருக்கிறேன். நீ நினைக்கிறவெல்லாம் சாக முடியாது. ஏன்? அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம். ஏங்க இருந்தால் தானங்க சூஸ் பண்ண முடியும். இருக்கிறதே ஒன்று தாங்க. அதனால தான் கிருபையின் சுவிசேஷத்தில் நம்ம சொல்கிறோம், ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். தெரிந்து கொள்கிற வார்த்தை கூட தப்பு. தெரிந்து கொள்ள முடியாது. நீ அந்த ரூட்டுக்கு வந்துட்டேன்னா, நீதின்ற ஒரு பாதையில் வந்து நின்றுட்டேன்னா நீ ஜீவனுக்கு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அந்த பாதைக்கு வந்தவனுக்கு ஜீவன் டெஸ்டினியில் அந்த பாதையே ஜீவன் தான். நியாய பிரமாணத்தில் இருக்கிறவனுக்கு டெஸ்டினி லைஃபாக இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு டெஸ்டினி லைஃப்ல அந்த வழியே லைஃப் தான். சொல்லுங்க, நம்ம பாதையே ஜீவன் தான். ஆனால் ஜீவனை அடைய போகிறேன், ஜீவனை அடைவேன் அடைவேன் அடைவேன். இங்கே அடைய முடியாது. ஒன்றை டெஸ்டினியை நம்ம போய் பிடிக்க முடியாது. ஏனென்றால் இங்கே இருக்கிறவர்களுக்கு போய் டெஸ்டினி ஜீவன் அல்ல, அந்த பாதையே ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் பாதையில் என்ன உண்டா? சொல்லுங்க, அந்த பாதையில். அப்போ இப்போ நீங்கள் சூஸ் பண்ண முடியுமா? தெரிந்து கொள்றது இடத்துல இருக்கீங்க. நீங்கள் தெரிந்து கொள்றதெல்லாம் வந்தாச்சுன்னா இதான் வச்சாகணும், நீ தான் பிடிச்சாகணும். என்ன? ஜீவனை பிடித்தாக வேண்டும். இது முழுக்க முழுக்க புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கிருபையின் சுவிசேஷத்தில் இருக்கிறவர்களுக்கும் உரிய ஒரு பெரிய பங்கு. நல்ல ஒரு தலைக்கு மேலே கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லிடலாமா?